நீங்க கிளம்புங்க. பெத்த அப்பா அம்மா கிட்டே இப்படி பேசுறா, நாங்க என்ன சொல்றது இவகிட்ட? இவங்கள விட்டுருங்க. இவங்க கிளம்பட்டும். என் அப்பா அம்மா என்ன நல்லா தான் வளர்த்திருக்காங்க. இவங்க வளர்ப்புல எந்த தப்புமே இல்ல. அதனால நான் ஏதாவது தப்பு பண்ணனா இவங்க கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நீங்க வாங்கப்பா. நீங்க மதிய நினைச்சு கவலையே படாதீங்க, நாங்க இருக்கோம், பாத்துக்கிறோம். மதி இந்த வீட்டு பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் பேசினது எங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அப்படி பேசலனா தினமும் என்ன பத்தின கம்ப்ளைண்ட் அவங்க கேட்க வேண்டியதா இருக்கும். நான் ஒண்ணு இந்த வீட்டுக்கு வந்து புதுசா எதுவும் பண்ணல. என் வீட்டுல நான் என்ன பண்ணுவேனோ அதே தான் இங்கேயும் பண்ணு. ஆனா அதுவே இங்க பிரச்சனையா இருக்கு. எங்க வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் பண்ற எல்லாத்தையும் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க தினமும் ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு இங்க கிளம்பி வந்து எனக்கும் அட்வைஸ் பண்ணி வருத்தப்பட்டுட்டு போறதுக்கு இன்னைக்கு நடந்தது எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா இனிமே யாரும் இங்க இருந்து அவங்களை கூப்பிட மாட்டாங்கல்ல, என்னை பத்தி கம்ப்ளைண்டும் பண்ண மாட்டாங்கல்ல. அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும். ஏன் அப்பா அம்மா தான். ஆனா எனக்கே பல நேரங்கள்ல அவங்க பண்றது பிடிக்கிறது இல்ல. மலரணி அவங்க அம்மாவையும் முதல்ல வர வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ உன்கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கூட என் அம்மாவும் தம்பியும் வந்தா வான்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு மாமாவோட 60வது பிறந்த நாள் அன்னைக்கு 2 பேரும் வந்தாங்க. என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு தான் வந்தாங்க. ஆனா அவங்க வர்றது இங்க யாருக்குமே பிடிக்கல. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அப்புறம் தங்கராஜன் எனக்கு பயம் ரூம்ல அடைச்சு வச்சு இவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா எனக்கு. அப்ப நீயும் அம்மா அப்பா கிட்ட பேசின மாதிரி அன்னைக்கு நான் என் அம்மா அப்பா கிட்ட பேசி இருக்கணும். அது இப்பதான் எனக்கு புரியுது. இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. அவங்க சூழ்நிலை பாசமா மாட்டிக்கிட்டேன். ஆனா சூழ்நிலையை தாண்டி என்ன பத்தியும் யோசிக்கணும்ல. என் பக்கம் நின்றுக்கணும். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம குடும்பமா சமாளிக்கலாம்னு நான் சொன்னேன். என் வீட்டுல யாருமே கேட்கல. இப்ப கூட நடந்தது எல்லாமே ஒரு கனவா இருக்காதான்னு எனக்கு தோணுது. நாம எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில தான் இருக்கும். அண்ணி நிலைமை மட்டும்தான் நம்மளை விட கொஞ்சம் பரவாயில்ல. அண்ணனால பெருசா எதுவும் பண்ண முடியலனாலும் அன்னைக்கு அது ஒரு ஆறுதலா இருக்கும். எனக்கு அந்த குடிப்பணம் இல்ல, உனக்கு இப்போதைக்கு அந்த வாய்ப்பு குறைவு. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். மதி நடந்ததை பத்தி ரொம்ப பெருசா யோசிக்காம இதுதான் நம்ம லைஃப்னு ஏத்துக்கிட்டு வாழ்ந்து முடிச்சிடணும் மதி. ஆனா இந்த வீட்ல உனக்கு யாருமே இல்லன்னு நீ நினைச்சிடாத. உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். நீ என்ன சொல்ல மாதிரி நிக்கிற? நீ ஏதாவது செய்ய வேண்டியதானே? எல்லாருக்கும் தண்ணியாவது எடுத்து வைக்கலாம்ல. இது எதுக்குப்பா? சாப்பாடு வேஸ்ட் எலும்பெல்லாம் இந்த தட்டுல வச்சிருங்க. கீழே வச்சீங்கன்னா அது எடுக்க கிளீன் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும்ல. சாரிப்பா. வேஸ்ட வைக்கிறதுக்கு தானே அந்த தட்டு வச்சிருக்கா, அதுல போடுங்களேன். ஏன் கீழே வச்சா என்ன ஆகுமா? தட்டு ஒண்ணு வச்சு அதுல வேஸ்ட் வச்சு அப்புறம் அதை கழுவணுமா? தேவையில்லாத தண்ணி செலவு தானே. இது என்னோட வீடுமா, இங்க என்ன பண்ணணும் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின வீட்டுல தரையில 4 கருவேப்பிலைய போடுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? இங்க தரையில நம்ம வீட்ல டைனிங் டேபிள் கவர்ல போடுவாரு. அப்புறமா நான் அதை துவைக்கலன்னு சண்டை போடுவார். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம். 3 வேளையும் டைனிங் டேபிள் கவரை துவைக்க முடியுமா? இவங்களை எல்லாம் திருத்தவே முடியாது மதி, திருத்தவே முடியாது. மலரு ஒரு நிமிஷம் வாயேன். பேங்க்ல இருந்து கிஃப்ட் வவுச்சர் கொடுத்திருக்காங்க. 4 பேர் 3 நாள் கொடைக்கானல் போறதுக்கான கிஃப்ட் வவுச்சர். சாப்பாடு தங்குற இடம் ரெண்டுமே அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கான கிஃப்ட் மலர் இது. போயிட்டு வந்துடலாமா? அப்பா கிட்ட பேசலாமா? எங்கன்னு சொன்ன? கொடைக்கானல் போறதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? போறதுன்னா நீ மட்டும் போயிட்டு வா. இவ்வளவு வந்துட்டா வீட்டை யார் பாத்துக்கிறது? 3 நாளைக்கு தான். 3 நாள் தானே. பக்கத்து வீட்டுல வேலை செய்யற வசந்தி அக்காவை வேணா வர சொல்றேன். இந்த வவுச்சர்ல 4 பேர் போகலாம். கல்யாணம் ஆனதுல இருந்து சுரேஷும் மதியம் எங்கேயும் போகல. அதனால அவங்களையும் கூட்டிட்டு போலான்னு மலர் சொல்றா. 4 பேரை போயிட்டு வரட்டுமா? பா போறோம் போகலன்னு பேங்க்ல நாளைக்கு சொல்லணும்பா. போன தடவை ஒரு வவுச்சரை யூஸ் பண்ணாம விட்டுட்டோம். போகலைன்னா சங்கடமா இருக்கும். கொடைக்கானல் ஒரு பேங்க் ஈவென்ட் கூட இருக்கு. எல்லாருமே அவங்க வைஃபோட தான் வருவாங்க. 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட ஒப்பிக்கிறாங்க போல. 3 நாளைக்கு மேல ஆகாதுல்ல? ஆகாதுப்பா. சுரேஷ் கிட்டயும் அந்த பொண்ணுகிட்டயும் பேசியாச்சா? இன்னும் இல்லப்பா. சுரேஷே 3 நாளைக்கு கொடைக்கானலுக்கு டூர் போலாமான்னு கேக்குறான். எல்லாரும் இல்லடா, நீ உன் பொண்டாட்டி அப்புறம் உன் அண்ணன் அவன் பொண்டாட்டி 4 பேரும் போலாமான்னு கேக்குறான். பேங்க்ல ஒரு வவுச்சர் கொடுத்திருக்காங்கடா. ஸ்டே ஃபுட் எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. போயிட்டு வரலாமா? டியூட்டில ஜாயின் பண்ணணும். அதுக்கு தான் இன்னும் டைம் இருக்கேடா. அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். உனக்கு வேலை திரும்ப கிடைச்சத அப்படியே கொண்டாடின மாதிரியும் இருக்கும். அதான் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்றான்ல, போயிட்டு வந்துரு. சரிண்ணே, நான் வரேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு மகாராணி இருக்காளே, அவ சம்மதிப்பாளா? மதி கிட்ட நான் பேசுறேன். நீ சொன்னா அவ கேப்பாதான். ஆமா, குழந்தையும் கூட்டிட்டு தானே போறீங்க? ஆமா, கூட்டிட்டு தான் போறோம். சமையலுக்கு வசந்தி மாதிரி புள்ளைய பாத்துக்க ஒரு சுகந்தியை ஏற்பாடு பண்ணிருக்கியோன்னு நினைச்சேன்.